அபிராமி. வணக்கம். இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எத்தனையோ அடையாளம் கொடுத்தாலும் அவர் ரொம்ப மிக மிக கருணையானவர். இப்போ உங்க லைஃப்ல எப்பேற்பட்ட கர்மா அது ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சில நேரங்கள் உங்களுக்கு கர்மாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, நெகட்டிவ் கர்மானா மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், இல்லை அவமானங்கள் வரலாம். நீங்கள் லைஃப்பில் உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தோல்வி கொடுத்து நீங்கள் அகல பாதாளத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம். மனத்துல அவமானங்கள், தேவையில்லாத குற்ற உணர்வுகள், இல்லை தேவையில்லாத சேர்க்கை சேர்த்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் கர்மான்னு சொல்லுவோம். ஏன்னா மனது ஏதோ ஒரு துக்கமா இருக்கு, விரக்தியா இருக்கு, நம்ம எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும். நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க உங்க பிரச்சனை செய்யறதுக்காக. நிறைய குருமார்கள் பார்த்திருப்பீங்க, நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுத்துருக்காது. அப்போது இன்னும் உடைவீங்க. என்ன கும்பிட்ட கடவுள்லாம் கைவிட்டுருச்சே, என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது, நான் என்ன அப்படி பாவம் பண்ணேன், இப்படி புலம்பும் போது இந்த இடத்துல இறைவனுடைய பிரம்மாண்டமா அவருடைய அருள் வேணும். ஏன்னா எதை பிடிச்சு நான் மேல வருவேன்னு தெரியல, கழுத்தை நெரிக்கிற வரைக்கும் கஷ்டம், ஒரு கயிறு கிடைச்சாராதா, ஒரு நூல் கிடைச்சாரா, பிடிச்சு நான் வந்துட மாட்டானா அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இறைவனே உங்களை கை கொடுத்து அந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தணும்னா இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் எடுத்து அந்த ஞானத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க வாழ்க்கை பிரம்மாண்டமா மாறும். இறைவனே உங்களை காப்பாத்துவார். அது என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அந்த சூழல்ல இருந்து கருணையானவன் பார்க்கும். இறைவனுடைய சுபாவம் உங்களை தண்டிக்கிறதோ பழி வாங்குறதோ இல்லை. பழி வாங்குறது, தண்டிக்கிறது இதெல்லாம் உங்களுடைய கர்மா. நீங்க ஒரு ஜென்மால யாரையும் ஏமாத்திருப்பீங்க, இந்த ஜென்மால ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க செஞ்ச வினைகள். இறைவன் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டார். அவர் எல்லாமே கருணை தான். அவர் ரொம்ப கருணையானவருக்கு உதாரணம், ஒரு குழந்தை தாயோடைய கர்ப்பத்திலிருந்து வருது, அந்த குழந்தைக்கு இந்த புறவக உணவுகள் எதுவுமே சேராது, அதுக்கு சேரக்கூடிய உணவு தாயோட மார்பிள்ளை தாய்ப்பால சுரக்க வைக்கிறாரு. அதிலே இறைவன் கருணையானவர். இந்த இயற்கை எவ்வளோ கருணையானவன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தைக்கே படி இழக்கிற இறைவன் நம்ம எல்லாத்தையும் அதே குழந்தை தான். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மளை காப்பாற்ற தானே ட்ரை பண்ணுவார். அவருடைய அருள் பிரம்மாண்டமா வரணும் அப்படின்னா உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் அவர் கருணையால வழங்கப்பட்டது. அவருடைய கருணை நினைச்சு நீங்க அவருடைய கருணையை மெய்சில் இருக்கணும். அவருடைய கருணையை நீங்க உணரும் போது உங்களுக்கு கர்ம விமோட்சம் நடக்கும். இப்போ நீங்க கார்ல போயிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகியும் ஆப்ரேஷன் தேட்டர்ல இருந்து சர்ஜரி பண்ணியிருப்பீங்க, கால் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அந்த இடத்துல கூட நீங்க இறைவன் கருணையாக பாருங்க. உங்களுடைய கர்மா, நீங்க உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவோ, இல்லை உங்களுடைய அம்மா அப்பா சேர்த்த கர்மாவோ, இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு விதமான கர்மாக்கள்ல பல வகைகள் இருக்கு. அந்த கர்மாக்கள் பிரகாரம் நீங்க காலை இழக்கக்கூடிய ஒரு கர்மாவா இருக்கும். இறைவன் உங்களுக்கு பாவம் கருணை பண்ணி தான் அந்த காலை ஒரு சர்ஜரியில கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சு அவருக்கு உணர்ந்து நீங்க நன்றி சொல்லுங்க. கருணையானவர் உணருங்க. வாயால சொல்லக்கூடாது. அந்த ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் நடக்கக்கூடிய கால்கள் கூட 2 மாதத்துல நடக்க முடியும். உங்க லைஃப்ல 4-5 கோடி கடன் இருக்கு, ஒரு பிசினஸ் பண்ணி இவ்வளவு நஷ்டம் ஆயிட்டேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல இறைவனோட கருணையை நீங்க எப்படி பார்க்கலாம்? இத்தனை கோடி இருந்தாலும் இன்னும் வெளியில எனக்கு தெரியல, அவமானம் ஏற்படலை, இறைவா இவ்வளோ என் மேல கருணையா வச்சிருக்க, யாரும் கடன் கொடுத்தவங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணல, என்னோட பேரோ என்னோட புகழோ கெட்டு போகல. அந்த இடத்துலயும் உங்களுடைய கருணையை பாருங்க. அவருடைய கருணையை உணருங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்க லைஃப்ல A to Z நீங்க நடக்கிற சாப்பிட்ற விஷயங்கள்ல, நீங்க சாப்பிட்றீங்க சாதாரண சாப்பாடு, ஒரு சாதாரண வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறீங்க, அப்போ நீங்க நினைக்கணும் இதே உலகத்துல எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. 1/4 ஆஃப் பீப்புள் வாழ்றாங்க. எத்தனையோ பேர் சாப்பாடு இருந்தும் அவங்களுடைய உடல் ஏத்துக்கிற முடியாம சாப்பிடாம இருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஒரு ஆரோக்கியமான நல்ல சாப்பாடு கிடைக்குதுல, இது கூட அவருடைய கருணை இல்லாம கிடைச்சிருக்குமா? கருணைன்னு பாருங்க. நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறீங்களா, எத்தனையோ பேர் ட்ரெஸ் இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் நம்ம பழைய ட்ரெஸ் வாங்கி போயிடும், உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ட்ரெஸ் கிடைக்குது இல்லையா? அதை உணருங்க. ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனுடைய கருணை இருக்கு. அவரோட கருணைன்னு பாருங்க. நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்றது நன்றி சைத்தன்யத்தை காட்டிலும் அவரோட கருணைங்கிறது பிரம்மாண்டமான அஸ்திரம். எல்லாமே அவர் போடுற பிக்சை அப்படின்னு அவரோட கருணையாலதான் நம்ம வாழ்றோம்னு பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அகங்காரம் அடிபட்டு போயிடும்.
ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னவா இருக்கும்? உங்களுக்குள்ள நான், அந்த நான், என்னாலதான் என்னோட குடும்பம் ஓடுது, என்னாலதான் இந்த பிரச்சனை சரி பண்ண முடியும், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் போயிடும், நான் இருக்கிறனாலதான், என்னாலதான் இந்த பேரு, நான் இருக்கிறனாலதான் இந்த பதவி, எல்லாமே இந்த அகங்காரம். இந்த அகங்காரம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது? அகங்காரம் ஆகும்போது அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளா பல ரூபங்கள்ல வர்றது. அதை நம்ம பார்க்க விட்டுறோம், பார்க்க தவறிறோம். ஆனா அதுதான் உண்மையும் கூட. அப்போ எல்லாம் அவரோட கருணை, அவரோட கருணைன்னு பார்க்கும்போது முதல்ல அழிகிறது உங்கள் அகங்காரம். அவங்க அகங்காரம் அந்த உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து சம்ஹாரம் ஆகும்போது உங்களுடைய கிருதயம் பவித்திரமாகும். கிருதயம் பவித்திரமாகும் போது இறைவனோட அருள் பிரம்மாண்டமா வந்து உங்க லைஃப்ல கர்ம விமோக்ஷனத்தை அருளும். நீங்க எப்பேற்பட்ட கர்மால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு காரணம் அகங்காரம். அந்த அகங்காரத்தை அழிக்கக்கூடிய ஒரு மகா சக்தி என்ன அப்படின்னா அஸ்திரம். இறைவன் அந்த அகங்காரத்தை அழிக்கக்கூடிய அஸ்திரம் இறைவனோட கருணை தான். உங்களுடைய அனுட்சணமும் ஒவ்வொரு நிமிஷம் வாழ்க்கையும் அவருடைய கருணை தான். அவர் ஒரு கருணை காட்டாம ஹார்ட் ஆஃப் பண்ணிட்டாருன்னா உங்களால முடியுமா? அடுத்து 24 மணி நேரத்துல நம்ம என்ன இருப்போம்? ஒரு பிடி சாம்பலா மாறி இருப்போம். அப்படின்னு உணர்ந்து எல்லா விஷயம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய, துக்கமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், உங்களுக்கு அவமானம் கிடைச்ச நபர்கள் எல்லா இடத்துலையும் கூட நீங்க அவருடைய கருணையை உணர்ந்து உணர 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 என்ன ஆகும்னா உங்க லைஃப்ல கர்ம விமோக்ஷன் ஏற்படும். நீங்க பூஜை பண்ண தேவையில்லை, பக்தி பண்ணணும் தேவையில்லை, நீங்க யாகம் பண்ணணும் தேவையில்லை, பஜனை பண்ணணும் தேவையில்லை. இதை உணர 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 பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரும். பிரம்மாண்டமா அவருடைய கருணைக்குள்ளேயும் அவருடைய ஆனந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் நீங்க வாழும்போது, அதை வாழ்ந்து பார்க்கும்போது உங்க லைஃப் தெரியும், பிரம்மாண்டமா மாறும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அவ்வளோ அசுர வளர்ச்சிகள் வேகமா வரும். அப்போ வாழ்ற ஒவ்வொரு நொடியும் அவருடைய கருணையை நீங்க உணரும் போது இறைவன் உங்களுடைய எப்பேற்பட்ட கர்மாவையும் உடைக்கக்கூடிய கர்ம விமோசனம் அளிக்கப்பட்டு உங்க வாழ்க்கை ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைஞ்சதாகவும் ரொம்ப ஆனந்தமானதாகவும் மாறும். நன்றி. अंतर्यामी